தற்போது ஒரு அண்மை செய்தி. கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் ஆகஸ்ட் 11 கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டம் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த செலினா வழங்க கேட்கலாம். செலினா, இன்று 6 மாவட்டம் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வானிலை ஆய்வு மையத்தின் கூடுதல் விவரங்கள் என்ன, பதிவு செய்யலாம். தமிழகத்தில் மேற்கு திசையின் காற்று வேக மாறுபாடு காரணமாக கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியாகவே மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் இன்று 6 மாவட்டங்களுக்கான கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 4 to 5 நாட்கள் வரையிலுமே தமிழகத்தை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழக பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி என்பது நிலவுகிறது. இதன் காரணமாக தான் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இன்று கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 6 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதற்கு பிறகு 11ஆம் தேதி தமிழகத்தில் கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் தேதியை பொறுத்தவரையிலும் நீலகிரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் புதுவை ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அடுத்து வரக்கூடிய ஒரு சில நாட்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், ஓரிரு நாட்களை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கும், அதே போல வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. செலினா, தகவலுக்கு நன்றி.